வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பாதுகாப்பு தளவாட கொள்முதல் விதிமுறை குறிப்பேட்டிற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். கொள்முதல் நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டு புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதன் மூலம் உள்நாட்டு தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முப்படைகளின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. மிசோரம் மாநிலத்தில் இருந்து நாளை முதல் சரக்கு ரயில் சேவை தொடங்க இருப்பதாக ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இச்சேவை தொடங்கப்படுவதன் மூலம் சிமெண்ட், இரும்பு கம்பி உள்ளிட்ட கட்டுமானப் பொருட்களும் வீட்டு உபயோகப் பொருட்களும் மிசோரம் மக்களுக்கு இனி குறைந்த விலையில் கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ரயில்வே துறையின் இந்நடவடிக்கை அம்மாநில மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2024-25 நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கு தாக்கலுக்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கணக்கு தாக்கல் குறித்து உதவி தேவைப்படுவோர் வருமான வரித்துறையின் 24 மணி நேர உதவி மையத்தை தொடர்பு கொள்ளுமாறு வருமான வரித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. உலக வெறிநாய்க்கடி நோய் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பாக விழிப்புணர்வு ஆட்டோ பிரச்சாரம் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு பிரச்சார ஆட்டோ சேவை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் மற்றும் உதவி இயக்குநர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இப்பிரச்சாரத்தின் மூலம் நாய் அல்லது பிற விலங்குகள் கடித்தவுடன் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு பொது மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் மூலம் ரேபிஸ் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்திய அணியின் வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.